அனைவருக்கும் வணக்கம். பெண் போலீசார் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அத்துடன் அவர் மீது வேறு சில குற்றச்சாட்டுகளுக்காகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டார். இதனை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அதே நேரத்தில் கஞ்சா வைத்திருந்ததாக அவர் மீது மேலும் சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் இரண்டாவது முறையாக தேனி போலீசார் கைது செய்தனர். இதனை எதிர்த்து சவுக்கு சங்கரின் தாயார் உச்ச நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். அப்போது தமிழக அரசு சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை மறு பரிசீலனை செய்த அறிவுரை கழகம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என விளக்கம் அளித்தது. இதனையடுத்து சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்த உச்ச நீதிமன்றம் அவருக்கு எதிராக வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லை என்றால் அவரை உடனடியாக ஜாமீனில் விடுதலை செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டதுடன் வழக்கை முடித்தும் வைத்தது. எனவே சவுக்கு சங்கர் மதுரை மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்துவிட்டார். வந்தபின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், என் மீது பொய்யாக கஞ்சா வழக்கு போடப்பட்டு பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் போலீசாரால் அலைக்கழிக்கப்பட்டேன். கோவை சிறையில் வைத்து எனது வலது கையில் 3 இடங்களில் எலும்புகள் உடைக்கப்பட்டன. ஒவ்வொரு முறையும் காவல்துறையினர் என்னை கஸ்டடியில் எடுக்கும் போது திமுக அரசுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது, திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என நிபந்தனையாக கூறினார்கள். இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக உங்களை விடுவிப்போம், அதை மீறினால் நாங்கள் 1 வருடத்திற்கு உங்களை சிறையில் இருந்து விடமாட்டோம் என கடுமையாக நெருக்கடி கொடுத்தார்கள். நான் உண்மைகளை பேசுவதற்கு என்றும் அஞ்ச மாட்டேன் என பதில் அளித்ததன் காரணமாக 3 மணிக்கு சென்னை புழல் சிறையில் இருந்து மதுரை மத்திய சிறையில் இரண்டாவது முறையாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்தார்கள். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சனங்களை சந்தித்தவர் அல்ல. தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் மு க ஸ்டாலின். பணியில் இருக்கும் அரசு ஊழியர்கள் இறந்தால் கருணையின் அடிப்படையில் பதவி வழங்குவார்கள். அதுபோலத்தான் திமுக தலைவரும் தற்போது முதல்வராகவும் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார். சவுக்கு மீடியா 8 மாதங்களாக வெளிவந்ததன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டும் அலுவலகம் சீலிடப்பட்டது, வீடுகளும் சீலிடப்பட்டுள்ளது, எனது தாயாரின் பென்ஷனும் முடக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நடக்கும் எவ்வித உண்மையும் வெளிவந்துவிடக் கூடாது என்பதற்காக முதல்வரும் உதயநிதி ஸ்டாலினும் மிக கவனமாக இருக்கிறார்கள். சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் விவகாரம் அனைவருக்கும் தெரியும். இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மாற்ற வேண்டும் என பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உள்ளது. கடந்த 2023 டிசம்பரில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தமிழகத்தில் சட்டவிரோதமாக மெத்தனால் சர்வ சாதாரணமாக கிடைக்கும் நிலையில் அதை தடுக்க வேண்டும், அதை தடுக்கவில்லை என்றால் மரக்காணத்தில் ஏற்பட்டதை போன்று மீண்டும் நடைபெறும் என தமிழக உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தின் மீது தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்திருந்தார் என்றால் 66 உயிர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இறந்திருக்காது. இது போன்ற உண்மைகள் மக்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக சவுக்கு மீடியா முடக்கப்பட்டது. 4 நாட்களுக்கு முன்பாக தமிழக சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் பாஸ்போர்ட் வழக்கு குறித்து பத்திரிகையாளர் எழுதியதற்கு அவரை கைது செய்துள்ளனர். சவுக்கு மீடியாவில் பணியாற்றிய நபர்கள் மீது கஞ்சா வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதியப்படும் என மிரட்டியிருக்கிறார்கள். இது தனிநபருக்கு நடந்த கொடுமையாக பார்க்க கூடாது, ஊடக தர்மத்திற்கு ஏற்பட்ட கொடுமையாகத்தான் பார்க்க வேண்டும். 5 மாதத்திற்கு பிறகு சிறையில் இருந்து வெளிவந்திருக்கிறேன். எனது அலுவலகம் முடக்கப்பட்டிருக்கிறது, ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் கணினிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை நம்பி இருந்தோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த வீரியத்தை போன்று மீண்டும் செயல்படுவேன். மக்களுக்கு எடுத்துரைக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் சவுக்கு மீடியா தயங்காது. எனது கையை கோவை சிறையில் வைத்து உடைத்தார்கள். தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் என்பது துளியும் இல்லை. தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் தன்னை பத்திரிகையாளர் என கூறிக்கொள்வதில் பெருமைப்பட்டவர். ஆனால் மு க ஸ்டாலின் பத்திரிகையாளர் சுதந்திரத்தையும் குரல் வலையையும் நெருக்குவதில் முன்னணியில் இருக்கிறார். தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரம் இல்லாமல் ஒரு அவல நிலை உள்ளது. தமிழகத்தை பிடித்துள்ள திராவிட மாடல் என்ற சாபக்கேடு
எப்போது முடியும் என்று தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள் என ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார். சவுக்கு சங்கர் விஷயத்தில் தேவையில்லாமல் தமிழக திமுக அரசு தன் தலையில் தானே மண்ணை அள்ளி கொட்டி இருக்கிறது என்றே தோன்றுகிறது. விதி யாரை விட்டது? நன்றி.